போகுது. அமோய் நாடோடி பாடு வருகிறது, இங்கே தமிழ பாடு வருகிறது. நடவ பாட்டு குலவ பாட்டு கருதருக்க படிக்கும் பாட்டு. நடவ பாட்டு குலவ பாட்டு கருதருக்க படிக்கும் பாட்டு. பாட்டுங்க படிச்ச பாட்டுங்க, எங்க ஆத்தாலாம் சொன்ன பாட்டுங்க. நாடோடி நாடோடி பாடல் வருகுது, பெரியோர்களே நமித காண சொல்லிக்க போகுது. வாடாய்க்காந்து சூப்பர். அன்பு உறவுகளே, இந்த மலையின் பாராமல் எங்கள் நாடகத்தை பார்ப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற என் அன்பு உறவுகளே, மறக்க முடியாத கிராமம் தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி தான். உண்மையிலே என் தங்கச்சியெல்லாம் வச்சுருக்க பாசத்துக்கு என்ன கைமாறு செய்யப்போன்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் கூட ₹1 கொடுத்தது இல்லை எனக்கு. மூக்குத்தி தோட கழிச்சு வாங்க, புதுப்பிச்சு தரேன் புது மண்டபத்தில். இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பு அண்ணன் தீபக் பாண்டியனுடைய தம்பிகள். உக்காருப்பா மயிறு, மயிறு வெட்ட பாரு படிமுண்டை. தீபக் பாண்டியன் தான் சொன்னார், தண்ணியை போட்டுக்கிட்டு அருவாள் எடுத்து அது பெரிய ஆயுதம் இல்லடா, படித்த பேனா ஒன்று போதும்டா, தலையெழுத்தை மாற்றலாம்னு சொன்னார். என் தம்பிகிட்டலாம் நான் சொல்கிறது ஒன்றுதான், குடிக்காதீங்க, சாதிங்க, சாதிச்சு பெரிய மனிதனாக நீங்கள் வாழணும். அன்னைக்கு நீ பெரிய ஆளாக இருப்ப. இந்த அண்ணன் எம்கேஆர் வருவேன், ஒருவேளை சோறு ஓடுவீங்க. எனக்கு மலை ஈரத்தில் கூப்பிட்டா பாண்டி முனி வருமா? வருவானா? நம்ம சாமி வரலைன்னா எந்த சாமி வரப்போகுது? நேற்று ஒருத்தன் ஆடிப்பிட்டியான், மரத்தில் ஏறி ஆடிட்டியான். என்னென்னு பார்த்தா கடைசியிலேன்னு தெரியுது, ஒரு பீரும் ஒரு ஆப்பும் சாப்பிட்டானா. இந்த கண்டாளிமைகளை வச்சு உண்மையிலே கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக இந்த வீரபாண்டி நகர் அன்பு மக்களுடைய பாசத்துக்காக மைசெட்டு அமைத்து கொண்டிருக்கின்ற திருப்புவனம் வட்டாரம் மட்டும் கிடையாது, தமிழகத்திலே செல்ல பிள்ளை திருப்புவனம் விஜயகுமார் மைசெட்டு பாதத்தை வணங்கி. இப்போ என் ட்ரெஸ்ஸெல்லாம் நடந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போயிடுவேன், காய போட்டு போயிடுவேன். ஆனால் பல லட்சம் மதிப்பு உள்ள மைசெட்டு ஜாமான் நனைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த மக்கள் அன்பு போதும் என்று இயக்கிய விஜயகுமார் மைசெட்டு கைதட்டு. உக்காரா, இப்போதான் வர்றியா? உக்காரு, தொங்காசு அள்ளிடுவேன், தொங்காசு பயலு. அப்போ மாப்பிள்ள கொஞ்சம் எக்க வைங்க ஜாமி, என் மகளை உங்களுக்கு தான் கட்டி கொடுக்க போகிறேன். அது வயசுக்கு வரும்போது நீ 90 வயசில் இரும்புவ. அல்லோ அல்லோ, இந்த ஒரு பாயை பற்றியும் கொண்டு வரையாத்தா. பாண்டிமுனி 18ஆம் படி பெரிய கருப்பு கள்ளிசேரி காளிமுனி ஐயா. ஆதி ஒரு காலம் எங்கள் ஐயாக்க உள்ள காலத்தில் இந்த வீரபாண்டி நகரில் அன்னைக்கு கிழமைக்கு ஆதரவு யாரும் கிடையாது. இந்த பாண்டிமுனி துணையை தவிர வரும், பாண்டிமுனி வரணும். இந்த மக்கள் அதோட செகதியில் உழப்பணும். இந்த ஆத்தா கிளம்பிருச்சு, பயப்படாத, ஒன்றும் செய்ய மாட்டேன். அது ஒரு காலம் இந்த தேவேந்திர குல வேளாறுல எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழமை இங்கே உள்ள நாளையில குறவீடுதான் போட்டு மண்பானையில சோறாக்கி எங்க கிழமைக்கு மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த பாண்டி முனி துணையை தவிர இந்த வீரபாண்டி நகர்ல உள்ள எங்க கிழவைக்கு ஆதரவு யாரும் உள்ள. என்ன நினைக்கிறப்பா ரோஜக்கார பாண்டி முனியே, நிலமடக்கமாய விட்டு இந்த வீரபாண்டி நகர்ல நீ சொன்ன சொல்லும் மாறாத சாமி, சொல்வாக்கு தப்பாது, அருவா புடியருமா நீ ஆர்ப்பரிக்க கீநாட்டு வீச்சரவாகர்வு என் 18 படிய விட்டு கொஞ்ச நேரம் என் கருப்பு இந்த வீரபாண்டி நகரில் அருவா புடி மாறாம கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம என் பாண்டி முனிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாடு கூட வாடா பாண்டி. அன்னை தந்தை தான் வணங்கியே ரோஜாக்கார பாண்டி முனி நான் வணங்கி. பாண்டி முனி நீ ரோஜாக்கார தேவேந்திர உள்ள மக்க
நீதிக்கு நியாயத்துக்கு பேர் போன நாடே உன்னை வணங்குது. விளையாடுறாப்பா எந்த மலை பாண்டிக்கு உகந்த மலை, நீ எந்த மடடா என் பாண்டி முன்னிக்கு உகந்த மலை. வாடா வாடாதே ஊருக்கு ராஜாடா, என் பாண்டி ஊருக்கு ராஜா. கோட்டைக்கு சர்ச்சுடா, பாண்டி முன்னே சொன்ன தீர்ப்பு மாறாதுடா. வயசாயி போச்சாடா ஏன் பாண்டி முன்னே குதிரை ஊரா. வயசாயி போச்சா லாட வலிக்குதாடா, எந்திரிச்சு விளையாடு. சுருட்டு வாட அடிக்குதுடா இந்த வீரவாண்டி நகரில் பாண்டியோட சுருட்டு வாட எப்ப அடிக்குதடா. என் சீமையாம் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுப்பா. மூவாயிரம் பாட்டில் சாராயம் முழு மூச்சா பாண்டி முனி குடிச்சேன்னா உனக்கு முனிநாக்கு பத்தாதுடா பாண்டியே. அண்ணே வந்துட்டியா, தூக்கி வளர்த்த தங்கச்சிய காணாமுடா. என் குண்டு கிளிய என் பாண்டியோட தங்கச்சி ஏத்தி தக்கர ராக்கி. உனக்கு காலி ஏத்தா மாறி ஏத்தா ஏத்தா மந்தயமானு எங்க கிளவே பேர் வச்சது. உன்னையத்தான் தூக்கி வளர்த்தாரு இந்த தேவேந்திர உள்ள கிளவே. வந்துச்சுன்னா எங்க கிளவேன் சொன்னாரா, நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா. அருவாக்காரன காணாமுடா, என் கருப்பன காணாமுடா. நீ வீரவாண்டி நகரில் என் கருப்பே ஆடுனா இந்த ஊரு தாங்குமா. கருப்பு கருப்பு விளையாடுறா. என்னடா யோசனை எங்களை இத்தனை நாளா தேடாத சாமி. என் கருப்பே யோசிக்க மாட்டான். உன்னைய கூப்பிடலன்னு மறுகிறியா? ஆடா மலையாள நாட்டுல உன்னைய கொண்டணைக்க முடியலப்பா கருப்பு. மலையாள நாட்டுல என் செல்லமய கருப்பன பச்சு வளர்க்க முடியலப்பா. ஓட்டிவிட்ட தண்ணியில எவ மழை தாட்டு என் தண்ணி விட்டு என் ஓடி வாடா என் 18 படி அழகா.
உனக்கு வலது காலு நொண்டி அப்பா என் நொண்டி சோனையாவ இந்த மதுரை மாவட்டத்துல என் நொண்டி பயில ரொம்ப நாளா காணாமுடா. கலிஜரி கம்மாயா ஏய் காணிமுனியா ஓ விளையாட்டு கலிஜரி கம்மாயா உனக்கு உடம்பறந்த பஞ்சுமத்த மானாமதுரை போய் வாரேன் தங்கச்சி காளியாத்தாவுக்கு நான் என்ன நானும் வாங்கி வரத்தா. கழுத்துக்கு கருகமணி கூறப்பட்டு ஜலானே கழுத்துக்கு கருகமணி ஏன் காளி முனிய தங்கச்சிக்கு கூறப்பட்டு ஜல பண ஒலையில கிழுக்கா உனக்கு ஓலப்பன உதந்தவன இல்ல எங்க ஆத்தாவுக்கு ஓலை வட்டி அங்கே கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாம். ஒரு திரண்டிருச்சு உள்ள இந்த வீரவாண்டி நகரு தேவேந்திர உல மக்க ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டிருச்சு என் மாமா எங்க பாண்டி முனிய பார்க்க தன ஏழல மாமா பாண்டி ரோஜாக்கார தங்கமுடா இந்த வீரவாண்டி நகர்ல உள்ள இந்த தேவேந்திர உள்ள குளங்காக்க வந்த சாமி ரோஜாக்கார தங்கமப்பா உன் வீரத்தை நாட்டு மக்களும் இந்த கீநாட்டு கோடாங்கி கள்ளிச்சேரி எம்கே யாரும் பார்த்துட்டாண்டா. இந்த உலகம் அழிய வர இந்த வீரவாண்டி நகர்ல உள்ள என் சாமி மங்காதுடா. ஏய் வந்தது வந்துட்ட கொஞ்ச நேரம் வாத்தா உன்னைய அழைக்கலையா இல்ல உடம்புக்கு சரியில்லையா. ஆத்தா வந்துட்டா என் அழகனாச்சே என் பொன்றாக்கு என் மத்தையம்மா கோபக்குறி வேணாமுத்தா உன் செல்லாமைய கூப்பிடும் போது உன் பிள்ளைய மருகி எந்திரிக்கிறாடா எதுக்குடா இந்த கச்ச வடிச்சு கட்டி கருங்கச்ச குஞ்ச விட்டு ரெட்ட சட்ட தொழில் ஓட்டு சித்திர மாதமா எங்க தெரோடும் மதுரையில இந்த வீரவாண்டி நகர் கிளவே நக திரியாடுன நாளையில புடிச்ச சாம்ப இன்ன வர மாறலாம்ப்பா. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச உறவுகளே, என்னுடைய அண்ணன் தம்பிகளே, என்னுடைய அக்கா தங்கச்சிகளே, தாய் தகப்பங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். சாமியை நம்புகிற ஆளுக்கு சாமி நிற்கும். எல்லாரும் சாமியை நம்புறீங்களா? கை தட்டலாம்.
எல்லாரும் கைது. எல்லா ஊர்லேயும் கூப்பிட்டா ஜாமி வந்துடாது. அந்த கிராமம் எப்படி ஒரு மனதோடு ஜாமி கும்பிடுதோ அங்கே தான் ஜாமி துடியா இருக்கும். அதுக்கு இந்த வீரபாண்டிய நகர் ஒரு சாட்சி. இன்னைக்கு ஆடின ஜாமி பூரா உண்மைதான், நான் நம்புகிறேன். உண்மைதான். எந்த ஜாமியும் அரும்பு குறையாமல் உண்மையான ஜாமி. சில ஊரில் தண்ணியை போட்டு ஆடும்போதே எரிச்ச மயிராக இருக்குது. சாமி அழைக்கிறது சும்மா அழைக்க முடியாது, கொஞ்ச நேரத்தில் எண்ணெயை தூக்கி எறிஞ்சிடும். நம்ம தெய்வம் துடியாக இருக்கணும். அதுக்குத்தான் நான் எந்த ஊர்லேயும் சாப்பிட்றது கிடையாது. சாமி கூப்பிட்றதுனால நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான், இது பேருக்காக கிடையாது. ஒவ்வொரு ஊரில் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நம்புங்க. இப்போ இந்த வீரபாண்டிய நகர் இவ்வளோ செழிப்பாக எல்லாரும் தாய் வழியாக ஒற்றுமையாக இருக்கீங்கல்ல, இதுக்கு என்ன காரணம்னு மற்ற ஊருக பார்ப்பாங்க. பார்க்கும்போது அங்கே இருக்க பாண்டி முனி தான் இவங்களை பூரா அந்த அளவுக்கு வச்சுருக்கு. அப்போ சாமியை மறைச்சு கட்டிடுவோம்னா இவங்க வலிக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கும். அதைத்தான் உடைச்சேன் களிச்சேரி கோடாங்கி. சரிதானே? ஏப்போ பாக்ஸ் மேலே ஏறி உட்காருவேன், அங்கே ஏறி உட்காரக்கூடாது. அது மேலே ஏறி காலை போட்டு தூண்டி ஓடுறியா? மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. அப்போ நான் பெரியவங்ககிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இங்கே உட்காந்துருக்காங்க அந்த மூத்தவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன்னா நாடகம் போட்டால் 10 கிராமம் பார்க்கணும். சும்மா மழை பெஞ்சிட்டு நான் பாட்டு நடிச்சிட்டு போனால் நாளைக்கு அது ஒரு இதாக சொல்லிடுவாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, 4 குத்தாட்டம் போட்டுக்கிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே மிக்காரன். காசுக்காக நான் நாடகம் ஆடவில்லை, நான் பேருக்காக நாடகம் ஆடக்கூடிய கோமாளி என்பதை தெரிவித்துக்கொள்ளும். வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி இந்த நிற்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன். இந்த மலையன்னு கூட பாராமல் வாங்க வாங்க தயவு செய்து. என்னடா சக்கிமங்கலம் அப்பாஸ். சரி அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது, அவ்வளோதான். விடு விடு, நம்ம தாத்தா அப்படி சாவாருன்னு நினைக்கவே இல்லை. என்னடா சொல்ல வர முட்டனாக்க முட்டை அண்ணன் இல்லையாடா, வாடா கட்டிப்புடா. ஓ முட்டை எச்சி ஒட்டிக்கிருச்சு. என் தம்பி பாசத்துக்கு இணைய இல்லை. சக்கிமங்கலம் அப்பாஸ். தம்பி தம்பி, நம்ம ஊரை நம்பி தம்பி வந்திருக்கேன். அவனும் நம்ம தம்பி தான். அவனுக்கு பதிலாக அண்ணன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாளைக்கு பள்ளிக்கூடம் மாடா உங்களுக்கெல்லாம். அதுதான் இந்த குதியாலம் போடுறீங்களாக்க. எது கூப்பிட்றேன்? டொங்காசுக்கா? என்னடா என்னை பொண்டாட்டி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன்றேன். என் தம்பிகளெல்லாம் படித்து பெரியாள வரணும். ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பாரு, என் தங்கத்தை பாரு, காமாக்க என் சிங்கம். அவரை போன்று நம்மளாம் சாதிக்கணும். ஆனால் நான் சொன்ன கருத்தை பூரா விட்டுட்டாங்க. இப்போ பூரா என் தம்பியை பூரா டொங்காசு, கப்ளிங்கி, வாவோடு, ஓசு, இடியப்பம், பருத்திப்பால். போன வருஷம் அந்த மேடையில் எடுத்த ஒரு போட்டாவை அவர் டீ வைக்கிறத சுற்றி ஒட்டி வச்சு, அப்போ என் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கார். அப்படியாப்பட்ட உழைக்கக்கூடிய அந்த உறவுகள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நல்ல பிள்ளையாக கிடைக்கணும். அதுக்கு தானே நேர்த்தி கடன் போட்டிருக்கிய. ஆமாம், காலேஜ் போகிறவங்களுக்கு பூரா ஒரு பிகர் கிடைக்கும்ப்பா. பொம்பளை பிள்ளைகிட்டே பேசுங்க. அந்த பேசுகிறதுக்கு இடம்னா எங்கேனா சீமக்கருவை தூருதேன். ஆனால் அதில் போயிட்டு ஆகியிருக்கும் போது சில பேர் லவ்வருக்கு வீடியோ காலில் முத்தம் கொடுக்குறேன். அது பக்கத்தில் ஒரு வயசானவர் வெளியே இருந்தவர் பார்த்துட்டார். பண்ணி தான் வரப்போகுது, கொட்டையை கடிக்க போகுதுன்னு மிரண்டு ஓடி வெதரில் அடித்து அவருக்கு. காதல் என்பது என்ன? காதல் என்பது மியா தம்பி நீங்கள்லாம் 3 வயசு தான் அரைஞ்சு வருவேன். அப்புறம் என் தம்பியை உரம் சும்மா இருங்க. காதல்னா டொங்கோசா. உலகத்திலே தான் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று தினசரி சாமியை வேண்டக்கூடிய 2 ஜீவன்னா பெத்த தாயும் தகப்பன் தான். தாய் தேவப்ப இல்லைன்னு நம்ம கிடையாது. தம்பிகளா, நீங்கள் எவ்வளோ பெரிய
ஆளாருங்க எவ்வளோ வேணால் ஜம்பாரி நீ சாதிச்சிருவ, அதில் மாற்றமே கிடையாது. நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பெத்த தாய் அம்மா அப்பா விட்டுறக்கூடாதுப்பா. அம்மா அப்பா தான்ப்பா சாமி, அவங்க இல்லை நம்ம இல்லை. அதே மாதிரி லேடிஸ் மேடம், உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், மாமியாதே உங்களுக்கு அம்மா பொழந்து ஓச்சு. அப்படியே பூரா இப்படி எட்டி பார்க்குறிய என்ன, மாமியாட்ட வந்து நீங்கள் வந்து ஸ்வீட்டாக பேசணும் மேடம். எத்தனை வீட்டில் மாமியா மருமகளும் தலைமுடியை பிடிச்சி நைட்டியை கிழிச்சு, ஆனால் ஒரு ரூமுக்குள்ளே மாமியா மருமகளும் அடைச்சி போட்டு 3 நாள் கழிச்சு பாரு, ரெண்டுமே செத்து கிடக்கும். கதவலையை கடிச்சு சங்கை கடிச்சு. இது காமெடிக்காக அல்ல. உங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு அம்மா அப்பானா நீங்கள் வாக்கப்பட்டு போகிற அந்த உறவுகள் தான் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ளும். இதெல்லாம் கருத்து கேட்கணும். அதே மாதிரி தம்பிகளெல்லாம் மதுவென்ற ஒரு அரக்கனை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை ஒழிக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்ளும். குடிக்கக்கூடாது தம்பியெல்லாம், குடிக்கக்கூடாதுன்னா இப்போ உள்ளே வந்து கேட்கக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது, பீர் அடிக்கலாமான்ட்டு அதெல்லாம் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. கணேஜ் போயில ஒரு ஆள் இருந்தால் கை தூங்க வைப்பான். அது மட்டும் கௌரவ குறைச்சலாம் இப்படி இப்படின்ற என்ன. கணேஜ் போயில போடுறதுனால என்ன இருக்கு அப்படின்னா, என்ன இருக்கு, லீபரிச்சம் கிடையாது தம்பி, ஒன்றும் கிடையாதுடா. கணேஜ் போல போடுறதுனால நமக்கு ஆபத்து தான். இந்த செல்லுகளை போறாமல் அதை அரித்து விடும். அதனால் நல்ல உணவுகளை சாப்பிடுங்கள், நல்ல பிள்ளை என்று பேர் வாங்குங்கள். இந்த அண்ணன் இதை தவிர உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த கிராமத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பூரா என் தம்பியை பூரா அண்ணன் கூட பிறந்ததா ஒரு ஆள் நடிக்குது, நம்ம பார்க்குறோம்னு உட்கார்ந்துருக்குன்ற என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. அதே என் தம்பியை தமிழனுக்கு தமிழந்தே ஆதரவு. இப்போ கருப்பாய் ஒன்று பைபாஸில் ஒருத்தர் தமிழையும் விழுந்து கிடந்தா ஆந்திராவிலேருந்து போன் அடித்தா வந்து தூக்குவேன், இந்திக்கானே தூக்க மாட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுவும் கிடையாது. முதல்ல விழுந்தவனே ஒருத்தர் விழுந்துட்டான்டா ஊரே போய் தூக்கம். இப்போ விழுந்து அரைச்சி ரத்த கடை நினைக்கிறேன், அவனை வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கன்னு தான் விழுந்து கிடக்கிறேன் கருப்பாயூரில். அந்த அங்கிட்டு கிடக்கிறவனுக்கு நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வலது காலம் இல்லை வருங்க. ஆமாம், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மைத்தை பிடுங்குங்க. என்ன உலகம். இதே வீரவாண்டி நகரில் அந்த ஐயா வந்துட்டார். அது சைடில் என் போட்டார் காத்தா. உண்மையிலே நல்ல மனிதன் ஐயா. தண்ணியை கலந்துருங்க. ஆமாம், 1 லிட்டர் பாலுக்கு 8 லிட்டர் தண்ணியை நீ கோடி சொன்னாரு, நாங்கள் தெருவில் தர்றோம். ஆனால் இந்த வயதிலையும் ஆர்சிபி வெற்றி ஆயிடுச்சா? ஆர்சிபினா யாரா? விராட் கோலி. விராட் கோலியா? விராட் கோலி பயில். ஆனா என் தமிழ்நாடு என் தம்பியை மாதிரி யாரும் மாற முடியாது. ஆரம்பத்தில் பூரா சென்னை சூப்பர் கிங்ஸ், சூப்பர் கிங்ஸ் வந்து மயிர் மாதிரி விளையாண்டாங்க. நான் வந்து யாரு, எனக்கு யார் தெரியுமா பிடிக்கும்? சூரிய வம்சி. இந்த சூரிய வம்சி 15 வயசுல சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் ஒரு இந்தியன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. கைதட்டலாம் சிங்கம். அவன் என்னடா யாரு பால் ஓட்டெல்லாம் அடிக்கிறாரு. அன்னைக்கெல்லாம் அம்பேர் கையில் பால் வச்சிருக்காரு, அதை வந்து சத்துன்னு அடிச்சு விட்டேன். பந்தை பார்த்து அடிச்சிடுறேன். 15 வயசுலே இந்தியாவுக்கு பேர் சேர்க்கக்கூடிய ஒரு இந்தியன் விளையாடுகிறான் சூரிய வம்சி. இங்கே 15 வயசு ஆனவனே அப்பாட்ட போய் தொடைய சுரன்றேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணுப்பா, முணுன்னு இருக்கணும். அவங்க அப்பா இவன் தொடைய சுரன்றார். நோத்தா வயசாகிட்டா இன்னொரு ஒன்று சித்தியை பாடுறான். இந்த உலகம் அப்படி இருக்கு தம்பி. யார் வரானா தம்பி? நல்ல வேலை. ஹலோ, தென்பாண்டி ராமன் நாடு, ராமநாடு நானும் பிறந்தது ராமநாடு, தங்கம் பிறந்தது பேய்க்கரும்பா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது பேய்க்கரும்பா. உலக நாட்டுக்கு ஒத்த தமிழன் திரும்பி பார்க்க வச்சாரு. அவர் யாரு? அவர் யாரு என்ன சொல்லுதங்கா, பேரு என்ன சொல்லுதங்கா? ஞானத்தங்கா
இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று இந்த வீரபாண்டி நகர் இந்த புண்ணிய பூமியில் அந்த தங்க மனுஷனை கொஞ்ச நேரம் இந்த உறவுகள் முன்னாடி MKR பாடுதங்கம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஏதன் பாண்டி ராமன் நாடு ஏ ராமேஸ்வரம் ஏ படுத்திருப்பாரு அந்த பேக்கருப்பா அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள் அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே தாத்தா இருந்தாரா அப்துல் கலாம் தாத்தா. இங்கே பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ஏ ராமன் நாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார் அந்த பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி ஏ ராமன் நாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார் அந்த பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். உலகம் உள்ளவரை ஒத்த தமிழனுடைய புகழ் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உலக மக்கள் மறந்தாலும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை இந்த தமிழக மக்கள் என்னாலும் மறக்க மாட்டோம். வாழ்க வாழ்க அப்துல் கலாம் ஐயா புகழ் வளர்க தமிழனுடைய நிலைமை. ஜெயஹிந்த். இருங்கண்ணே என்ன கரத்திலும் புனர்நலம் குடிய மதிமரியாக்குரிய ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரர் திருக்கோவில் தேவேந்திரகுல வேளார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரருக்கு வையாசி திருவிழாவை முன்னிட்டு இந்நாடகம் நடைபெறும். காண வருக வருக. அஜய் சூர்யா என் அன்பு தம்பிகள் நினைவாக என்னுடைய தம்பிகள் எனக்கு பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ரொம்ப நன்றி தம்பி. இதுதான் நட்போடைய பாசம். இந்த தமிழை மட்டும் நண்பன் என்று ஒரு சொல்லை சொல்ல வைத்தவன் உலகத்திலே தமிழன்தான். நண்பர்கள் மட்டும் என்னைக்கும் அழிய மாட்டார்கள். அந்த பாசமும் அந்த பிரிவும் கூட பழகிய உறவுகளுக்கு தான் தெரியும். வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி தம்பி. நன்றி தம்பி. நன்றி. இருங்க தம்பி, இப்போ அடுப்பை கூட்டிக்கிறேன். இடியப்பம் விட்டேன். மதுரை சக்கிமங்கலம் கண்ணன் தினேஷ் வழங்கும் கேடி பாய்ஸ் நடன நாட்டிய கலைக்குழு இன்னிசைய கச்சேரி பல்சுவை நிகழ்ச்சி இருக்குமிடம் மதுரை சக்கிமங்கலம் ரூபாய் 201. இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் மலையின்னு பாராமல் உள்ளே வேக்காட்டோடு பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகமா ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் எங்களது மனவையைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி சந்தான லட்சுமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார்.
பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது அன்பண்ணன் மணிமுத்து அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு பொருளுக்கு பொருள் என்னடா முருகனே இருக்க இடம்தானடா. காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு பொருளுக்கு பொருள் என்னடா முருகனே இருக்க இடம்தானடா. நதிகளிலும் மலைகளிலும் நடந்து வரும் தண்டனிலும் கதிகளிலும் மலைகளிலும் நடந்து வரும் தண்டனிலும் உன் முகம் கண்டேனடா அங்கே சரவண நின்றானடா. காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு கோவிலுக்கு பொருள் என்னடா முருகனே இருக்க இடம்தானடா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருமத்துவான் கோடைகடை குமரன் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். தம்பி இரு, என் தம்பியை பூரா ஆடுறாங்க, அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ அடிக்கிற அடியில் ஆடணும், அப்படி ஆடலைன்னா அள்ளிக்கிட்டு போய் மாடித்தாவலில் பழைய நாட்டுக்கு வந்துட்டு சூம்பிட்டு திரி. ஆனால் இவன் ஒரு அதிரடி மண்ணை, என் தம்பி ஆடாதாலேயே தன்னோட இசை மூலம் ஆட வச்சிருவேன். என் அன்பு தம்பி பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மனோ அவர்கள் பலவாத்தியத்தை இசைப்பார்கள்.
மறுபு பாண்டிமுனி மீண்டும் வரப்போகுது. சாமி வரப்போகுது. இப்ப அதனைத் தொடர்ந்து சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள். சீன்தாளம் மீண்டும் வரப்போகுது பாண்டிமுனி. மறுபடியும் கூப்பிட போறேன். எக்கோச்சு சார்பு மலையோட என் ஜாமியை ஆடி வரணும். இப்பத்தான் பெருங்கொண்ட மலையை நான் இறக்க போறேன். ஹலோ ஹலோ. சேதுபதி நாடு செதுக்கி நல்லபதி நாடு, பொல்லாத சிவகங்கை நன்னாடு. என் சிவகங்கை சீமையா எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடி கம்மாயா, உனக்கு கிழக்க வார்த்த பார்வையா, நீதிக்கு நியாயத்துக்கு பேர் உனையாத்தாய். உன் கொல்லங்குடி எல்லைய விட்டு இந்த வீரபாண்டி நகர்ல உள்ள உங்க அண்ணன் பாண்டி முனிய கூட்டிக்கிட்டு தங்கச்சிய அண்ணனு நாங்க வீரம் குறையலாப்பா. இந்த வீரபாண்டி நகர்ல வீரம் குறையலாப்பா. ஏன் மேலமட கம்மாயா பாண்டே, மேலமட கம்மா விட்டு ஆடு மேயும் அழகர் மலை. ஏன் பாண்டி முனி குட்டி மேயும் மேலமட கம்மாடா. இந்த மடையும் இந்த மேல மட கலங்கு வேணாம் முன்னு நீ இடமாறி உக்காந்த பாண்டி முனிட்டா. கருப்பாயுரணி இந்த கருப்பாயுரணியை வெற்றி இந்த வீரபாண்டி நகர்ல காத்து கொண்டிருக்கும் உள்ளா போய ஜாமிடா. என் பாண்டி முனி நீ வந்து இறங்கி இந்த மக்களை காப்பாத்துப்பா. பாண்டி என்ன நினைக்கிறாரு இந்த சுருட்டு வாடகைக்கு சொந்தக்காரு பாண்டி முனி என்ன நினைக்கிறாரு? சாராயம் பத்தலைன்னு வரலையா, கொஞ்ச நேரம் அகடி ஓட்டு விளையாட நீ எந்திரி. சித்திர மாதம் இங்க தேரோடும் மதுரையில் நாங்க திரியாடின நாளையில இந்த வீரபாண்டி நகர் கிளவேன் சொன்னாரா. அட நீங்க இப்படி நம்ம ராமம் போடணும், நம்ம இப்படி தாண்டா பெட்டி தூக்கணும், நம்ம இப்படி தான் திரியாடணும்னு அன்னைக்கு அடிச்ச வச்ச செந்தகடும் மாறுமா பாண்டே. கொஞ்ச நேரம் அந்த கருப்பனையும் இந்த கல்லியரி காளி முனி ஐயா என் நொண்டி போய சோனையா உன் அக்கா தங்கச்சிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ கொஞ்ச நேரம் விளையாட வா. ஏ தங்க நல்ல அண்ணனே முடியறவா, ஏ முடியறவா, ஏ ஜாயாதடா நீ முடிச்ச வீச்சறவா. வாடனே கேட்டு போல முடியறவா.